Welcome back to your secret tutor. In this video, I'm going to explain this aggregate supply function very shortly. Okay, சின்னதா வந்து இந்த aggregate supply function quick-ஆ பார்த்துடலாம். So aggregate supply function வந்து it's nothing but national income. Aggregate supply is nothing but point-wise நீங்கள் பார்த்துக்கோங்க. Aggregate supply is nothing but national income. What is national income or aggregate supply? It refers to the value of goods and services produced in an economy in a year. So இதுதான் வந்து aggregate supply. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து aggregate supply is a upward sloping curve அப்படின்றாங்க. upward sloping curveனா there must be some positive relationship between two variables. ஒரு ரெண்டு வேரியபிள்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னா என்ன ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுக்கு நான் இங்கே சொல்கிறாங்க the slope of aggregate supply curve depends upon the relationship between employment and productivity. என்னென்னா வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக உற்பத்தி திறன் இன்க்ரீஸ் ஆக ஆக ஓகேவா ஒரு ரிசோர்ஸோடைய உற்பத்தி திறன் அதிகமாக இருக்க எம்ப்ளாய்மெண்ட் லெவலும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதை வந்து இன்னும் நிறைய எம்ப்ளாய் பண்ணுவாங்க. அந்த வந்து ரிசோர்ஸை வந்து இன்னும் நல்லா எம்ப்ளாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்றாங்க. அதுதான் வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா the aggregate supply refers to the required amount of laborers and material to produce the necessary output. To produce the necessary output, the required amount of labor and material is called as aggregate supply. அந்த சென்டென்ஸையே அப்படி திருப்பி போட்டு படித்தா மீனிங் புரியும். தேவையான அளவு உற்பத்தி பண்ணுறதுக்கு ஓகேவா ஓரளவுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு லேபரும் மெட்டீரியலும் தேவையோ அந்த லேபரும் மெட்டீரியலும் எந்த அளவுக்கு தேவையோ அதை தான் வந்து அக்ரிகேட் சப்ளை சொல்கிறாங்க. ஓகே, தட்ஸ் அபவுட் திஸ் பாயிண்ட். லேபருக்கு தேவையான வேஜும் மெட்டீரியல் வாங்கிறதுக்கு தேவையான பணமும் வந்து ஒரு ஆண்டர்ப்ரினருக்கு வந்து காஸ்ட். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் காஸ்ட். ஓரளவுக்கு உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி இதை எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவென்யூ காஸ்ட் ரெண்டு விஷயம் இருக்குது சரியா. அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகுது. அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆனால் அந்த அவுட்புட் வந்து விற்றுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ரெவென்யூ கிடைக்கும் ப்ரொடியூசருக்கு. ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிற ரெவென்யூ வந்து அவங்க பண்ணுற செலவை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பரவாயில்ல நம்மளுக்கு இன்கம் வருதுன்னு சொல்லிட்டு தே வில் இன்க்ரீஸ் எம்ப்ளாய்மெண்ட். இன்னும் நிறைய பேரை வந்து எம்ப்ளாய் பண்ணி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ திஸ் ரெவென்யூ என்கரேஜஸ் an entrepreneur to produce more product if revenue is more than their cost. ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. if revenue from the sales of output produced exceeds the cost of production at a given level of employment and output, the entrepreneur will be encouraged to employ more laborers and other inputs to produce more. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா வந்து aggregate supply price is the total amount of money that all entrepreneurs in an economy expect to receive from the sale of output produced by given number of laborers employed. இந்த சென்டென்ஸை வந்து அப்படியே உள்டாலேருந்து படிப்போம். பின்னாடிலேருந்து லாஸ்ட் வேர்ட்லேருந்து அப்படியே வேர்ட்ஸ் வந்து பின்னாடிலேருந்து படிப்போம். என்னென்னு நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்னென்னா வந்து வித் த கிவன் நம்பர் ஆஃப் லேபர்ஸ் எம்ப்ளாய்ட் ஓகேவா இருக்கிற லேபர்ஸை வச்சு the output produced, okay, they are producing some amount of output and then they are selling it. By selling it they receive some monetary benefit, okay, well, the amount of money that the entrepreneur receive, that is called as aggregate supply price. ஓரளவுக்கு லேபரர்ஸ் இருக்காங்க, அந்த லேபரர்ஸ் ஓரளவுக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அந்த அவுட்புட்டை வந்து மார்க்கெட்டில் விற்கிறாங்க, தட் இஸ் தே ஆர் செல்லிங் இட். அண்ட் மார்க்கெட்டில் விற்கும் போது வந்து அவங்களுக்கு அதுக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது இன் மணி டேர்ம்ஸ். அந்த மணி தான் வந்து மார்க்கெட் சப்ளை ப்ரைஸ், ஓகே, அக்ரிகேட் சப்ளை ப்ரைஸ் அப்படின்றாங்க. இந்த ப்ரைஸை வந்து ஆண்டர்ப்ரினியர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா சேல்ஸ் ப்ரொசீட் ஏன் சொல்கிறாங்கன்னா பிகாஸ் அவங்க விற்ற பிறகு அவங்களுக்கு கிடைக்கிற காசு. ப்ரொசீட்னா என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் அது என்னவா மாறுது, அந்த ப்ராடக்ட் வந்து என்னவா மாறுது, மணியாக மாறுது. அவங்களுக்கு அதுதான் சேல்ஸ் ப்ரொசீட் அப்படின்றாங்க. நம்மளுக்கு ப்ரைஸ், அவங்களுக்கு சேல்ஸ் ப்ரொசீட். நெக்ஸ்ட் இந்த 4 காம்பனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகேட் சப்ளை பார்ப்போம். அக்ரிகேட் டிமாண்டில் இருந்த மாதிரியே அக்ரிகேட் சப்ளைலையும் 4 காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி 4 செக்டாரில் இருந்து இருக்குது.
என்னென்ன செக்டார்னா ஹவுஸ் ஹோல்ட் செக்டார், பிஸ்னஸ் செக்டார், கவர்மெண்ட் செக்டார் அண்ட் ஃபாரின் செக்டாரில் இருக்குது. சேம் திங் தான். ஹவுஸ் ஹோல்ட் செக்டாரில் பார்த்தோன்னா வந்து கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், aggregate கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், டிசைட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா வந்து பிளான்டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சராலும் ஒன்று தான். ஸோ என்ன சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒரு எக்கானமியில் வந்து ஹவு மச் அமௌண்ட் தே ஆர் ரெடி டு ஸ்பெண்ட், எக்கானமியில் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கோம், அதுதான் வந்து aggregate கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். aggregate ப்ரைவேட் சேவிங்ஸ் அப்படின்னா வந்து டிசைட் ப்ரைவேட் சேவிங்ஸ்னால் இந்த ஃபர்ம்ஸுக்கு வந்து எந்த அளவுக்கு சேவிங்ஸ் கிடைக்கும், ப்ரைவேட் சேவிங்ஸ் கிடைக்கும், அப்பார்ட் ஃப்ரம் த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வாட் எவர் சேவ்ட் இஸ் ஆர் ப்ரைவேட் சேவிங்ஸ். அந்த சேவிங்ஸ்லாம் என்ன ஆகும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகும், விச் இஸ் கோயிங் டு கெட் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்மேன். ஸோ அதுதான் வந்து ப்ரைவேட் சேவிங்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் காம்பனண்ட். தேர்ட் காம்பனண்ட் என்னென்னா வந்து டேக்ஸ் பேமெண்ட், நெட் டேக்ஸ் பேமெண்ட் அப்படின்றோம். நெட் டேக்ஸ் பேமெண்ட் அப்படின்னா வந்து கவர்மெண்ட்க்கு கிடைக்கக்கூடிய மொத்த டேக்ஸு, ஓகேவா, அதுலேருந்து அவங்க கொடுக்குற சலுகைகள்லாம் வந்து கழிச்சிடணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டல் டேக்ஸ் பேமெண்ட் டு பி ரிசீவ்ட் பை த கவர்மெண்ட் மைனஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், சப்சிடிஸ், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் டு பி இன்கர்ட் பை த கவர்மெண்ட். ஸோ இதுதான் சொல்கிறாங்க, கவர்மெண்ட்க்கு எவ்வளோ டேக்ஸ் கிடைக்கணுமோ அதுலேருந்து வந்து இவங்க கொடுக்குற சப்சிடிஸ், ஏன்னா டேக்ஸ் கிடைக்குதுன்னா அதுலேருந்து தான் சப்சிடிஸ்லாம் கிடைக்கும், அதுக்கும் அப்புறம் மிஞ்சின்னு இருக்கிற டேக்ஸ் அமௌண்ட்டு தான் வந்து நெட் டேக்ஸ் பேமெண்ட் அப்படின்றாங்க. லாஸ்ட்டு காம்பனண்ட் என்ன அப்படின்னா வந்து பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் டு ஃபாரினர்ஸ், டொனேஷனாவோ இல்லை ரிலீஃப் ஃபண்டாவோ ஏதோ வருது அப்படின்னா வந்து அதெல்லாம் தான் வந்து ஆர்எஃப்னு டினோட் பண்ணுற பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் டு ஃபாரினர்ஸ், ஃபாரின்லேருந்து. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒரு குட்டி ஈக்குவேஷனில் போடுறாங்க அப்படின்னா ஏஎஸ் தட் இஸ் aggregate supply is equal to C plus S plus T plus RF. C வந்து கன்சம்ஷன், S வந்து சேவிங்ஸ், Tனா வந்து நம்ம நெட் டேக்ஸ் பேமெண்ட், அண்ட் தென் RF is personal transfer payments to foreigners. ஓகே, இப்போ வந்து நம்ம aggregate supply கர்வ் பார்ப்போம். இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கர்வ் கொடுத்துருக்காங்க, Z and Z1. Z கர்வ் பார்த்தோம் அப்படின்னா வந்து லீனியர் கர்வ்ன்றாங்க அண்ட் மணி வேஜ் ரிமைன்ஸ் ஃபிக்ஸ்ட் அப்படின்றாங்க. ஏன்னா மணி வேஜ் ஃபிக்ஸாக இருக்கிறதுனால இந்த கர்வ் வந்து லீனியராக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு மணி வேஜ்னால் என்னென்னு பார்ப்போம். மணி வேஜ்னால் என்னென்னா இன்கம் எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் மானிட்டரி வேல்யூ. மானிட்டரி வேல்யூ இந்த நம்பர்ஸில் சொல்கிறாங்க, ஓகேவா, 100, 200 அந்த மானிட்டரி வேல்யூ. பர்ச்சேசிங் பவர் சொல்லலை, மானிட்டரி வேல்யூ சொல்கிறாங்க. 100, 200, 300. இப்போ 20,000 சேலரி அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து அது வந்து உன்னுடைய மணி வேஜ், ஓகேவா, வித் நோ அக்கௌண்ட் டேக்கன் ஆஃப் இட்ஸ் பர்ச்சேசிங் பவர். இந்த 20,000னால உன்னால் எவ்வளோ வாங்க முடியுன்ற கணக்கெல்லாம் பார்க்கல. உனக்கு 20,000னா 20,000. இது எப்படி ஃபிக்ஸாக பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரெண்டு பேர், எம்ப்ளாயும் எம்ப்ளாயரும் சேர்ந்து ஒரு கான்ட்ராக்டில் வந்து உனக்கு 20,000 தான் அப்படின்றாங்க. உன்னால் உன்னால் அதை வச்சு போட்ட முடியுமா முடியாதான்றதுலாம் பிரச்சனை இல்லை, இது 20,000 தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்ட் ரேட் சொல்லிடுவாங்க. நாட் டேக்கிங் இன்டு அக்கௌண்ட் த பர்ச்சேசிங் பவர் அப்படின்னா வந்து இப்போது சப்போஸ் இஃப் நாட்டில் வந்து விலைவாசி ஏறிட்டு அப்படின்னா அந்த 20,000ல் வந்து கம்மி ப்ராடக்ட்ஸ் தான் வாங்க முடியும், ஓகேவா. முன்னாடி வாங்கிட்டு இருந்த அளவுக்கு வந்து இப்போ வாங்க முடியாது, ஏன்னா விலைவாசி ஏறிடுச்சு. இப்போ போயிட்டு எம்ப்ளாயி கிட்ட எனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் வேணும் அப்படின்னா வந்து கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோவே தான் கொடுப்பாங்க. இது வந்து லீனியராக ஏன் இருக்குது அப்படின்னா வந்து எம்ப்ளாயி அவுட்புட் எவ்வளோ இருந்தாலும் சரி, அதிகமான அவுட்புட் இருந்தாலும் சரி, கம்மியான அவுட்புட் இருந்தாலும் சரி வந்து அதே சேம் லெவல் ஆஃப் இன்கம் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ அதனால வந்து லீனியர். பட் இந்த Z1 கர்வ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இட் இஸ் நான் லீனியர் சின்ஸ் வேஜ் ரேட் இன்க்ரீசஸ் வித் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக வந்து வேஜ் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதனால வந்து நான் லீனியர் கர்வ் அப்படின்றாங்க. இட் ஹாஸ் அ கர்வ், அதை வந்து அப்படியே டீவியேட் ஆகிட்டு போகுது, இட்ஸ் நாட் லீனியர். அண்ட் அட் ஒன் பாயிண்ட் அது வந்து இன்க்ரீஸே ஆகலை, அது என்ன ஆகுதுன்னா அங்கே கட் ஆகிடுது, இட் கிவ்ஸ் அ பிரேக் தேர். சரியா, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிட்டே இருக்குது, மேலே ஏறிட்டே இருக்குது, அது வரைக்கும் அதுவும் லீனியர் தான். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த Z கர்வ் என்ன ஆகுதுன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுது, வெர்டிக்கலாக போக ஆரம்பிச்சிருது. ஸோ இட் இஸ் நான் லீனியர். as long as it is increasing it is linear, but once it is becoming a vertical line, once it takes a vertical turn, அப்போ வந்து இது நான் லீனியராக ஆகிடுது. இங்கே என்ன ஆகுதுன்னா வேஜ் ரேட் இன்க்ரீசஸ் வித் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக வந்து வேஜ் ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து
கேபிட்டல் ஸ்டாக் இஸ் ஆஃபன் ஃபிக்ஸ்டு. ஏன் அப்படி சொல்கிறோம், இந்த பாயிண்டில் ஏன் அப்படி இந்த பாயிண்ட் நான் ஏன் இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து Keynesian economics assumes ஷார்ட் ரன். ஷார்ட் ரனில் வந்து ஆல்வேஸ் ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். லைக் கேபிட்டல் அப்படின்னா வந்து அது ஃபிக்ஸ்டாக இருக்கும். தெர் பி ஷார்ட் ரன் வந்து 2 வேரியபிள் இருக்கும் அப்படின்றோம், சாரி 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னும். 2 ஃபேக்டர்ஸ் என்னென்னா வேரியபிள் ஃபேக்டர், ஃபிக்ஸ்டு ஃபேக்டர். கேபிட்டல் ஸ்டாக் வந்து ஃபிக்ஸ்டு ஃபேக்டர். ஸோ இந்த கேபிட்டல் ஸ்டாக் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ சப்போஸ் இப்போ என்னோடய கேபிட்டல் ஸ்டாக் வந்து 10 கம்ப்யூட்டர் அப்படின்னா வந்து அந்த 10 கம்ப்யூட்டர் ஃபுல்லாக எம்ப்ளாய் ஆகிற வரைக்கும் நான் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், 0லேருந்து NF வரைக்கும். சப்போஸ் NF தான் வந்து என்னோடய 10 கம்ப்யூட்டர்ஸ் ரேட் அப்படின்னோன்னா 10 கம்ப்யூட்டர் வரைக்கும் நான் எம்ப்ளாய் பண்ணிகிட்டே இருப்பேன், ஒரு ஆள் ஒரு கம்ப்யூட்டருக்குன்னு. அப்புறம் NF ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா when full employment level NF is reached, it is impossible to increase the output by employing more men. NF தாண்டி 10 பேர் 10 கம்ப்யூட்டரில் உட்காந்துட்ருக்காங்க, இப்போ நான் 11வது பேர் உட்கார வச்சேன் அப்படின்னா என்ன ஆகும், 2 பேராக உட்காருமா 11 12ன்னு போனோன்னா என்ன ஆகும், அதே சேம் லெவல் ஆஃப் அவுட்புட். ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ஆள் தான் வேலை பார்க்க முடியும், ஒரு ஸ்க்ரீனில் தான் வேலை பார்க்க முடியும்னா வந்து அவுட்புட் வந்து அதே அளவுக்கு தான் இருக்க போகுது. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு இன்க்ரீஸ் அவுட்புட் ஈவன் இஃப் யூ எம்ப்ளாய் பியாண்ட் திஸ் NF லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து hence the law of diminishing marginal returns takes place as more workers are employed. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போது law of diminishing marginal returns புரிஞ்சிக்கலாம். law of marginal diminishing returnsல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபிக்ஸ்டு கேபிட்டல் இருக்கும் போது நீ வேரியபிள் ஃபேக்டரை வந்து எம்ப்ளாய் பண்ண ஒரு ஸ்டேஜில் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ரீச் ஆகிடும் அப்படின்றாங்க. அந்த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ரீச் ஆன பிறகு நீ இன்னும் எம்ப்ளாய் பண்ணேன்னா அவுட்புட் சேஞ்ச் ஆகாது அப்படின்றாங்க. ஸோ அந்த டேபிளில் பாருங்கள், இங்கே ஃபிக்ஸ்டு கேபிட்டல் இருக்குது, ஒரு 5 ஃபிக்ஸ்ட் கேபிட்டல் இருக்குது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நீ ஒன்றா எம்ப்ளாய் பண்ணிகிட்டே வரும், எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும், அவுட்புட் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவுட்புட் வந்து அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகலை. ஏன்னு பார்த்தோன்னா வந்து எல்லா ஃபிக்ஸ்டு கேபிட்டலும் எம்ப்ளாய் ஆகிடுச்சு. அந்த 5 ஃபிக்ஸ்டு அசட் கேபிட்டல் அசட் இருக்கு இல்லையா, அந்த 5 கேபிட்டல் அசட்டும் ஃபுல்லி எம்ப்ளாய் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ அது வரைக்கும் தான் வந்து அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கு மேலே நீ எம்ப்ளாய் பண்ணனா அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்றாங்க. ரெவென்யூ பார்த்தோம் அப்படின்னா ரெவென்யூ எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், அவுட்புட் மல்டிப்ளைட் பை ப்ரைஸ். மேலே பாருங்கள், ப்ரைஸ் வந்து 1 ரூபி, ஒரு யூனிட் அசம்ஷன் தான், ஒரு யூனிட் 1 ரூபி அப்படின்னா வந்து நம்ம டோட்டல் ரெவென்யூ வந்து சேம் நம்பர்ஸ் தான் வரும். ஸோ இதுதான் டோட்டல் ரெவென்யூ. இப்போது மார்ஜினல் ரிட்டர்ன் பார்ப்போம். மார்ஜினல் ரிட்டர்ன்னா ஒரு லேபரை இன்க்ரீஸ் பண்ணால் அந்த ஒரு லேபரால் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருது, த அடிஷ்னல் ரிட்டர்ன் ஆர் அடிஷ்னல் ரெவென்யூ that an entrepreneur gets by employing one more unit of labor. ஸோ அதுதான் வந்து மார்ஜினல் ரிட்டர்ன். ஸோ மார்ஜினல் ரிட்டர்ன் 2வது லேபரை எம்ப்ளாய் பண்ணால் என்ன ஆகுது, 20 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டபுளாக வந்திருக்கு, 20 to 40, 20 யூனிட்ஸ். இப்போது நெக்ஸ்ட் யூனிட்டு இன்னொரு லேபர் 3rd லேபரை எம்ப்ளாய் பண்ணால் என்ன ஆகுது, 15, 4th லேபர் 10, 5th லேபர் 5, 6th லேபர் பண்ணால் 0. ஸோ என்ன ஆகுதுன்னா there is law of diminishing marginal returns being applied here அப்படின்றாங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம், how price and wage determines aggregate supply. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா எப்படி ப்ரைஸும் வேஜும் அக்ரிகேட் சப்ளையை தீர்மானிக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் இப்போது ஒரு எக்கானமியில் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, வேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா எம்ப்ளாயர்ஸ் தட் இஸ் ப்ரொடியூசர்ஸ் வில் ட்ரை டு எம்ப்ளாய் மோர் லேபரர்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா என்ன அர்த்தம், அவங்களுடைய ரிட்டர்னு தட் இஸ் ரெவென்யூ வில் இன்க்ரீஸ். ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க, நிறைய அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா இன்னும் நிறைய எம்ப்ளாய் பண்ணோன்னா இன்னும் நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் ஸ்டார்ட் எம்ப்ளாயிங். ஆனால் கண்டிஷன் என்னென்னா நடுவில் வேஜ் லோவாக இருக்கணும் அப்படின்றாங்க. இஃப் ப்ரைஸஸ் ஆர் ஹை அண்ட் வேஜஸ் ஆர் லோ, ப்ரொடியூசர்ஸ் வில் ட்ரை டு எம்ப்ளாய் மோர் லேபரர்ஸ். ஏன்னா வந்து இந்த வேஜ் என்னது நம்மளுக்கு காஸ்ட், நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்துருப்போம், முன்னாடி ஸ்லைடில் பார்த்தோம், என்ன பார்த்துருக்கோன்னா ரெவென்யூ காஸ்ட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இங்கே என்ன ஆகுது, நம்மளுக்கு
ரெவென்யூ வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெவென்யூ அதிகமாகும், வேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா காஸ்ட் கம்மியாகும். அப்போ என்ன நடக்கலாம்னா எம்ப்ளாயர்ஸ் வந்து நிறைய லேபர்ஸை எம்ப்ளாய் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து இஃப் ப்ரைஸஸ் ஆர் லோ அண்ட் வேஜஸ் ஆர் ஹை, கம்ப்ளீட்டாக ஆப்போசிட். நம்மளுக்கு வந்து ரெவென்யூ கம்மியாக கிடைக்கும் ப்ரைஸ் கம்மியாயிடுச்சுன்னா. எந்த மாதிரி டைமில், இந்த ரெசெஷன் டைமில் இல்லை டிமாண்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னா வந்து ப்ரைஸஸ் கம்மியாயிடும். ஆனால் வேஜஸ் வந்து ஹையாக இருக்கும். வேஜஸ் வந்து அதிகமாக நீ அவங்களுக்கு வேஜ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், ஊதியம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க ப்ரொடியூசர்னால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கர்டெயில் பண்ணிவிடுவாங்க. கர்டெயில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிடுவாங்க. நிறைய வந்து செலவு பண்ண மாட்டாங்க ப்ரொடக்ஷனுக்கு செலவு பண்ணலைன்னா அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகாது, அவுட்புட் வில் ஃபால் அண்ட் தேர் வில் பி ரிடக்ஷன் இன் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி. அப்படின்னா என்ன, ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிடும். ஸோ தட் அண்ட் ஹென்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் மைட் ஹேப்பன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா thus aggregate supply is an important factor to determine the level of economic activities. ஸோ இந்த அக்ரிகேட் சப்ளை கர்வை பார்த்தே வந்து we can find out what is happening. கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இல்லைனா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கா எக்கானமியில், இந்த மாதிரி வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. கன்சம்ஷன் ப்ரொடக்ஷன்லாம் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ திஸ் அக்ரிகேட் சப்ளை கர்வ் டிட்டர்மைன்ஸ் த லெவல் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன் அன் எக்கானமி அப்படின்றாங்க. Okay, so I hope you have understood it. That's all. So thank you for watching your secret tutor, and then definitely come back. Next video upload பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. மறக்காமல் அந்த லைக் பட்டனை அமுக்கிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு தெரிய வைங்க. தேங்க்யூ.